ஹாய்மா. ஹாய். நருட்டோ ஸ்டூடெண்ட் தமிழ். இன்னைக்கு எபிசோட் நம்பர் 219. 218 வந்து இவங்க எல்லாருமே வந்து லீப் வில்லேஜ் வந்துட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சாஸ்கே வந்து அவனோட ஐ டிரான்ஸ்ஃபர், அவன் மதுரா உச்சிகாட்ட ஐ டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கான். அவன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறதே நம்ம வர எபிசோடில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போவுமே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வந்து தேவை. அதுக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட், எங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்ன பண்றாங்க? வேலை நடக்குதுல்ல, பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. இது கஷ்டமான விஷயம். லார்ட் டான்சோ இறந்துட்டாருன்னு இப்பதான் ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால நிச்சயமா அவர் 6வது ஹோக்காகே கிடையாது. ஹோக்காகே செலக்ட் பண்ணிருக்காங்களா? அவ்வளவு தூரம் நான் படிச்சு வச்சிருக்கேன். இப்போ வந்து இப்படி சொல்றேன். ஓ ரெடி பண்ணிருக்காங்களா? அவங்க முகத்தை இது பண்றதுக்காண்டி. ஆமா, வேலை செஞ்சிருக்கா. அதுக்கு அப்புறம் தான் அகாட்சுகில ஒரு ஷினோபியா சாஸ்கே கூட வந்து வேலை செஞ்சிருக்கா. அந்த கூட கூட்டி வந்த சாஸ்கேயோட வந்தால. எதுக்கு என்ன இப்படி முறைக்கிறீங்க? இங்கே பண்ணியாகணுமா என்ன? சாரி, அவளை இன்டெல் டிவிஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு தெரிஞ்ச தகவல்களை வாங்க பாக்குறான். அவளே ரொம்ப டயர்டா இருக்கா. போய் கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு ரெஸ்ட் எடுத்து எதுவும் பண்ணாம உடனே ஐயோ, அவளை அன்பா கேட்டாலே சொல்லுவா. ஆமா, நான் கேட்க மறந்துட்டேன். ககாஷி, லீஃப் வில்லேஜ் உடைய கமாண்டர்ஸ் இப்ப அங்க சேம்பர்ல தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அடுத்த ஹோக்காகே யாருன்னு முடிவு பண்ணணும். உண்மைதான். வேற யாரும் போட்டி போடுறாங்கலாம் தெரியல. அங்க என்ன நடந்துச்சுன்றது எல்லாத்தையும் இத நம்பவே முடியல. இவன் அலி அக்கமார். அதனாலதான் சொல்றேன், அந்த சாஸ்கேவை இனிமே நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுதா? நாங்க எல்லாரும் அத டக்குனு ஏத்துப்போங்கற சொல்றதும் உண்மைதான் நருட்டோ. எல்லா நேரமும் இதே மாதிரி உன்னை தனியா விட முடியாது. கண்டிப்பா நீ சாஸ்கேவை கொல்றேன்னு சொல்ல மாட்டேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ அவனை பாதுகாக்க மட்டும்தான் முயற்சி பண்ற. கிடைக்காத. ஆமா, டான்ஸோவை எதிர்த்து சண்டை போட்டதுனால இப்ப சாஸ்கே கண்டிப்பா வீக்கான ஸ்டேஜ்ல மட்டும்தான் இருப்பான். நீ அப்பா அவனை கொல்ல முயற்சி பண்ணல. மாதரா உச்சிஹா அங்கதான் இருந்தாரு. அதனால நாங்க நினைச்சிருந்தாலும் அவனை எங்களால எதுவும் பண்ணிருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லு. இந்த ஊரையே தாக்கின பெயினையே பொழந்து கட்டின ஹீரோ தானே. ஹீரோவா? பின்ன பெயின மாதிரி உன்னால சாஸ்கேவையும் தோக்க அடிக்க முடியும். பவர் பூரா கூடிடுச்சுல. அது என்னன்னு சொல்ல நருட்டோ. ஆனா சொல்ல மாட்டேங்கிற. என்ன கண்டுபிடிச்ச? என்னால மட்டும்தான் அவன் கூட மோத முடியும். இப்போதைக்கு அது மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா நீ சொல்றது ஒண்ணும் புரியல. என்ன ஆச்சுன்னு எங்க கிட்ட விளக்கமா இப்ப சொல்ல. மறுபடியும் புரியாத மாதிரியே பேசி எதுக்கு நம்மள இப்படி குழப்பத்துல நினைச்சு பாக்குறேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சரி, இது எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. ஏய், ஒரு நிமிஷம் இரு. இப்ப நீ எங்க கிளம்புற? நருட்டோ, நான் ராமன் சாப்பிட போறேன். என்ன நல்லது பண்ணியிருந்தா அவன் உடனே இறந்திருப்பான். உடனே ஒரு கவுன்சில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அடுத்த ஹோக்காகே யாருன்னு நம்ம முடிவெடுத்து ஆகணும். ஹோக்காகே இல்லாம அலைடு ஷினோபி ஃபோர்ஸஸ் உருவாக்குறதுல தாமதம் ஏற்படும். அப்ப வேற வழியே இல்ல. உன்னையே அடுத்த ஹோக்காகேவா ஆக்க நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். நம்ம அலைட் நேஷன் சாண்ட்லயே உன் பேரை தான் சொல்றாங்க. நான் தயாரா இருக்கேன். ஆனா என்னால இதை முழுசா ஏத்துக்க முடியல. என்னாலையும் தான். ஏன்னா என்னோட கேரக்டருக்கு ஹோக்காகேவா இருக்கிறது. அப்ப யாருதான் வருவாங்க? துணைக்கு ஆட்களை கூட வச்சுக்கிட்டா தன்னம்பிக்கையோட செயல்பட முடியும். அந்த காலத்து ஆட்கள்னு பார்க்கும்போது இப்ப நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். ஒரு ஷினோபியோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு யாராலே கணிக்க முடியாது. நிறைய பில்டிங் கட்டிட்டாங்க. வேலை பயங்கரமா நடக்குது. முதல் காலத்துல நீட்டா கட்டிட்டாங்களே. இப்ப இது கூட பழைய பில்டிங்கா இருக்கு. மரத்திலே கட்டிட்டாங்க. என்ன அடுத்த ஹோக்காகே ஆக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வழியா பத்திரமா வீட்டுக்கு போல. எப்படி இருக்காங்கறத நான் கொஞ்சம் சோதிக்கணும். ஓகே. இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இப்ப எதுக்கு இது? எதுக்கு நான் கேக்குறேன்? எதுக்குன்னு கேக்குறானே. எதுக்குன்னு சொன்னாதான் நீ வருவியா? லியோட மாஸ்டர். அப்படின்னா சரி.
அட கடவுளே, இந்த தடவை நிச்சயமா அதெல்லாம் வேண்டாம். இப்ப இதுக்கெல்லாம் என்கிட்ட நேரம் தெரியும். உனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்காதுன்னு எனக்கு அதே இருக்கிற வேலையில இதையும் பாரு. ஒரு சவாலை ரெடி பண்ண. நீ அத சமத்தா ஏத்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. போட்டிக்கு என்ன தயாரா பயந்து இருக்கியா? நான் பிறந்ததுல இருந்தே தயார் தான். இன்னும் டாஸ் போடுறீங்க. ஓடுறாங்க. அதான் அங்க போய் யார் ஃபர்ஸ்ட் போறதுன்றது போட்டி அவங்க. அந்த பழைய இடத்துக்கு அந்த உட்காந்து இருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு போறதுக்கு போட்டி. ஆனா காய் பயங்கர ஸ்பீடா போவானுங்க. பறக்குறேன்ல இவனை காட்டிலும் வேக மாட்டேன் போறேன். 2 பேருமே காட்டுல 2 பேருமே வந்துட்டாங்க. ஒரு மண்டையில் வீட்டுல இருக்க மொத்தம் சமைக்கிற சாப்பிட்டு வந்துட்டாங்க. என்னடா நாடு இருக்கிற நிலைமையில இவங்களுக்கு ஜோசியை பாருங்க. வாங்கி அடிச்சுட்டாங்க. பரவாயில்ல, விட்டு தள்ளு. சொல்லுவான்னு நம்புறேன். ஐயோ அதையும் என்ன பண்றாங்க? பறந்து போயிட்டாங்க இவங்க தலைக்கு மேல. ஏதாவது நடந்திருக்கும்னு நினைக்கிறியா? ஐயோ இது வேற வருது. வண்டி தாண்டி போயிடுவாங்களோ? உள்ள ஊருச்சா வருது கீழே போச்சு. படையமா போறானே. ஓடுறது எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? எனக்கும் தான். இங்க பாரு, நீ எடுத்திருக்க இந்த முடிவு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்னு எனக்கு சத்தியமா நீ தோணல. என்ன சொல்ல வர? அதனால நான் உன்னை முழுசா நம்புறேன். என்னடா அது நம்ம ககாஷி சென்சி அப்புறம் காய் சென்சி தானே? என்னன்னு தெரியல. நானே இவனை வெளிக்க போறேன். சந்தேகமே வேண்டாம், அது அவங்களுக்குள்ள இருக்க ரைவல்ரி கான்டெஸ்ட் ஆரம்பிச்சிருக்கணும். அவருக்கு எப்பவும் இதே வேலையா போச்சு. தப்புமா? தெரியல எதுக்கு அனுப்பிக்கிறாங்கன்னு தெரியலையே. அதுவும் தெரியல. ஆமா பண்றாங்களா? அதத்தான் இங்க வரணும்ல வேலை. அவன் தனியா அங்க தெரியுது. ஆமா இவனும் பாத்துக்கிட்டு இருக்கான். என்னதான் பண்றாங்க 2 பேரும் ஈக்குவலா போயிட்டாங்க. 2 பேரும் கரெக்டா போய் டச் பண்ணிட்டாங்க. அவருக்கு ககாஷி சென்சை, இந்த போட்டியில இந்த சேலஞ்சுக்கு என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப அவனால வந்தேன் முன்னாடி. வாழ்த்துக்கள். திரும்பிட்டு கொடுக்குறியா? இப்போ ஹொகாகே ஆயிட்டல்ல, எப்படி? அதுக்காக வாழ்த்துக்கள். அதுக்காண்டி அதனாலதான் நீ ஹொகாகே ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை நம்ம விளையாடிக்கலாம். அதான் பாரு. அதே நன்றி. நம்ம எப்பவுமே ரைவல்ஸா தான் இருப்போம். இது திரும்ப அவன் சொன்னோன்னு நான் ஓகே ஆனாலும் நம்ம அதே மாதிரி அதே பேர் பரவிச்சோலையம்மா பூரா ஊரே பரவிச்சு. அதத்தே இந்த கோணா மாதிரி எல்லாம் பரவி விட்டேன். அதத்தே பூரா உங்க முகத்தால எடுத்துக்கிறேன். இந்த இது அந்த பண்ண போறேன். லைட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் டக்குன்னு முடிச்சிடலாம். இதை வரைகிறது எனக்கு வலிக்குது. ஹொகாகேவா இருக்கிறது சுலபமான விஷயம் இல்லைன்னு இப்ப நல்லா புரியுது. ஆமா, ஆளை கையோட கொண்டு போயிட்டாங்க. ரைவல் கூட இந்த மாதிரி லாஸ்டா விளையாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அது இருக்கட்டும், ஹொகாகே பதவியை தாண்டி அப்படி என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அவனுக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே ஒரு அவனுக்கு ஒரு இது. ஆமா பூரா அளவு எடுக்கிறாங்க போல. அவன மாதிரி சிலை செய்யணும்ல. அதே பயங்கரமால எடுக்கிறாங்க நம்ம. அதே இப்போதைக்கு என் மண்டை கக்காசி மண்டை மாதிரி தான் இருக்கு. இல்ல எதையும் மிஸ் பண்ணல. நல்லது, அப்ப போய் மோல்ட ரெடி பண்ணிடலாமா? கண்டிப்பா. மோல்டு மாதிரி ஃபர்ஸ்ட் செய்வாங்க போல அளவு எடுத்து. இதை எடுத்து ஒரு சின்ன லேயர் அவங்களோட முகத்துல பூசி அது காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எடுத்தோம்னா உங்க முகம் அப்படியே அச்சு மாதிரி. இல்ல நான் மூச்சு அடைக்கும். என்ன மாஸ்க் கழட்ட சொன்னேன், முடியுமா முடியாதா? ஏன்னா இப்படி மாஸ்க் போட்டுறதா சிறப்பா இருக்காது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது தயவு செஞ்சு சீக்கிரமா வாங்க. என்னாச்சு? சுனாடே பாட்டி முடிச்சிருச்சோ? சிசுனே ஐயோ செத்து போச்சா? அழுது ஐயோ அதே இருக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஆயிடுச்சா?
நீ ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து அட ஏன் நீ வேற? சிகாகோ, இது அவனோட அப்பா. என் பையனை பாத்துக்க சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா, மீட்டிங் நடக்குதா? அடுத்த ஹொக்காகே யாருன்னு நம்ம முடிவெடுத்து ஆகணும். ஓ, அவரை எனக்கு நல்லாவே தெரியுமே. கக்காஷி, நீ உள்ள வரலாம். எல்லாம் பேசி முடிவெடுத்த பிறகு அடுத்து உண்மையாவே கக்காஷி ஒரு நல்ல சாய்ஸ் தான். என்னாச்சு மயிலாட்? உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? அது வந்து இப்ப நான் இவரை எத்தனாவது ஹொக்காகேவா அப்பாயிண்ட் பண்றதுக்கு இருக்கேன். எத்தனாவது ஹொக்காகே? பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டாரு. அதனாலேயே கக்காஷி 6வது சொல்றதா இல்ல 7வது சொல்றதான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பதவி ஏத்துக்கலன்னாலும் கூட அமுத்தானே கலவியா. என்ன நம்பர் சொல்றது? நம்பர் 6ன்னு நினைக்கிறேன். நான் 7ன்னு தான் சொல்றேன். ஆனா அது வந்து எல்லாரும் கலந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றேன். இத சூஸ் குழப்பமா இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க. காய் நீ எதுக்குப்பா இப்ப வந்த? இன்னும் இந்த மீட்டிங் முடியவே இல்லையே. ஒரு திடீர் மாற்றத்தை தெரியப்படுத்தாதான் நான் இங்க வந்திருக்கேன். முன்னாடி வந்து என்ன மாற்றம் அது? சரியாயிடுச்சு போல. தெரியலையே. லேடிஸ் சொன்னானே. ஏங்க மறுபடியும் இளமையா வந்துச்சுங்க. பதவி ஏற்கிற ஆமா, அது இருக்கிறப்ப எப்படி தெரியப்படுத்திடுங்க. பதவி ஏற்கிற நேரத்துல எப்படி ஆயிடுச்சு? நீ இப்ப வேலை இல்லாம இருந்தா கூட வாங்க. அப்படியே சூஷி கடைக்கு போய் நம்ம 2 பேரும் யார் அதிகமா சாப்பிடுறாங்கங்கிற போட்டியை வச்சுக்கலாம். மணிய ஹேர் ஸ்டைல். ஆமா, அடுத்து நெக்ஸ்ட் உழைப்பெல்லாம் பாலா போச்சா. இந்த எபிசோட் வந்து காயும் இல்ல கக்காசிக்கு கடைசி வரைக்கும் போய் முடிவு நேரத்துல எப்படி ஆயிடுச்சு? அந்த ஒரு போஸ்டிங் கிடைக்கிறையே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வருத்தம் இருந்தாலும், ஆனா சுனாடே வந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க அப்படின்றப்போ நல்லா ஹாப்பியா இருக்கு. பார்க்கலாம் இந்த ஹாப்பினஸ் வந்து தொடருமா இல்ல அடுத்த எபிசோட் எப்படி போக போகுது அப்படிங்கிறத நம்ம வர்ற எபிசோட்ல பார்க்கலாம்.